தான் அனுபவிச்ச அந்த வலியும் வேதனையும் இந்த பாண்டியனும் அனுபவிக்கணுங்கிறதுக்காக குமார் வந்து அரசியை கல்யாணம் பண்ணதுல எந்த தப்புமே இல்ல அப்படி சொல்லிட்டு பழிவாங்கிற நோக்கத்தோட காத்துக்கிட்டு இருந்த முத்துவேலோட ஆட்டத்துக்கு முடிவு கட்டுற மாதிரி குமார் தனக்கு தாலி கட்டவே இல்ல. குமார பழி வாங்குறதுக்கு தான் நான் வந்து தாலி கட்டதா பொய்ய சொல்லி இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு தான் இங்க வந்திருக்கிறேன். இதுக்கப்புறம் தான் இந்த பாண்டியனோட மக அரசி யாருங்கிறத நீங்க பார்க்க போறீங்க அப்படி சொல்லிட்டு அரசி வந்து ரொம்பவே தைரியமா முத்துவேலையே மிரட்டினது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க வீட்டுக்கு வெளியே நிக்கிற பாண்டியன் வந்து ரொம்பவே அவசரமா கடைக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அவசரமா கிளம்பிட்டு இருக்கிற அந்த நேரம் பார்த்து பாண்டியனோட பைக்குமே ஸ்டார்ட் ஆகல. கரெக்டா அந்த டைமுக்கு அங்க குமாருமே வந்துறாரு. என்ன காலையிலே மாமனார் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணாம நின்னுட்டு இருக்காரு. இவர் நிம்மதியா இருக்க விடக்கூடாது, இவர் ஏதாவது டென்ஷன் ஆகணுமே அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே நின்னுகிட்டே குமார் வந்து அரசியை கூப்பிட்டு இருக்காரு. வெளியே வர அரசியுமே வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு இப்ப கூப்பிட்டீங்க அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் எதுவும் தேவைன்னா கூப்பிட்டா தான் வருவியா, நான் சும்மா கூப்பிட்டாலாம் வரமாட்டியா, இப்படிதான் உங்க வீட்டுல உன்னை வளர்த்து வச்சிருக்காங்களா, வீட்டுக்கார்ட்ட எப்படி பேசணுங்கிறத உங்க வீட்டுல உனக்கு சொல்லி தரலையா அப்படி இப்படி சொல்லிட்டு பாண்டியன் முன்னாடியே குமார் வந்து அரசியை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காரு. பாண்டியன் வந்து இதை கண்டு காணாத மாதிரி அமைதியா வந்து அவர் பாட்டு பைக் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இன்னுமே பாண்டியனை கோவப்படுத்தி பார்க்கணும் அப்படி சொல்லி ஆசைப்படுற குமார் வந்து ரூம்குள்ள போய் என்னோட பர்ஸ் எடுத்துருவா அப்படி சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு. ரூம்குள்ள போய் தேடி பார்க்குற அரசியுமே வந்து ஒரு பர்ஸ் எடுத்துட்டு வந்து குமார் கையில கொடுக்குறாங்க. இது என்னோட பர்ஸே கிடையாது, ரூம்குள்ள போய் நல்லா தேடி பாரு, இன்னொரு பர்ஸ் இருக்கும் பாரு, போய் எடுத்துருவா அப்படி சொல்லிட்டு மறுபடியும் திட்டி அனுப்பிச்சு வைக்கிறாரு. இப்படி தொடர்ச்சியா குமார் வந்து அரசியை வேலை வாங்கிட்டே இருக்கிறத பாண்டியன் வந்து அமைதியா நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ரூம் ஃபுல்லா நான் தேடி பார்த்தேன், வேற எங்கேயுமே பர்ஸே இல்ல, இந்த ஒரு பர்ஸ் தான் இருந்துச்சுன்னு சொல்லி அரசி சொல்லிட்டு இருக்கிறப்ப உங்ககிட்ட ஒரு வேலை சொன்னா உன்னால அதை உருப்படியா பண்ண முடியுதா அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறப்ப அரசியை பிடிச்சு அடிச்சிட்டு இருக்காரு. இதை பார்த்ததுமே பாண்டியனுக்கு பயங்கரமான கோவம் வருது. குமார அடிச்சிடலாம் அப்படி சொல்லி பாண்டியன் மனசுலயே தோணுது. இருந்துமே வந்து நம்ம பொண்ணு நம்ம பேச்ச கேட்காம போய் இந்த குமார கல்யாணம் பண்ணிக்கிச்சு, அப்படி இருக்கிறப்ப நம்ம போய் எப்படி குமார கேள்வி கேட்க முடியும் அப்படி சொல்லிட்டு ஆதங்கத்தை எல்லாமே மனசுக்குள்ள அப்படியே வச்சுட்டு பைக் அங்கனுக்குள்ளே போட்டுட்டு ரொம்பவே கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் பாண்டியன் வந்து கோவமா வரதை பார்த்ததுமே பயந்து போற குமார் வந்து ஒருவேளை பாண்டியன் நம்மளே தான் அடிக்க வராருன்னு சொல்லி அவருமே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுறாரு. ஆனா அரசிக்கு வந்து கல்யாணம் முடிச்சதால பாண்டியன் வந்து இதுக்கப்புறம் அரசியோட வாழ்க்கையில கவலையப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நடக்கிற பிரச்சனை எல்லாம் சுத்தமா கண்டுக்காம அவர் பாட்டு கிளம்பி கடைக்கு போயிடுறாரு. ஒரு பக்கம் அரசியை அடிச்சுட்டு அரசியை பார்த்து சிரிக்கிற குமார் வந்துட்டு நீ ரூம்குள்ள எங்க போய் தேனாலுமே என்னோட பர்ஸ் இருக்காது, ஏன்னா என்னோட பர்ஸ் என்கிட்ட தான் இருக்கு, நான் பர்ஸ் ரூம்குள்ள இருக்குன்னு சும்மா தான் சொன்னேன், உங்க அப்பா முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்தணும், உங்க அப்பா முன்னாடி நீ என்கிட்ட திட்டு வாங்கணும், அது எல்லாமே அவங்க முன்னாடி நின்று பார்த்து வேதனைப்படணும், இதுக்காக தானே நான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன், இதை கூட புரிஞ்சுக்காம முட்டாளா இருக்கே அரசி, பர்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் இருந்துச்சு, காலையிலே உங்க அப்பா டென்ஷனா எங்கேயே கிளம்பிக்கிட்டு இருந்தாரு, அதனாலதான் அவரோட டென்ஷன் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துற மாதிரி உன்னை கூப்பிட்டு அவர் முன்னாடியே அடிச்சேன், இப்ப அவருக்கு தெரியும்ல, இதுக்கப்புறம் அவர் எந்த தைரியத்துல என்கிட்ட வந்து கேள்வி கேட்பாரு, நான் உன்னை அடிக்கிறதுலயும் உன்னை மிரட்டுறதை பார்த்து அந்த குடும்பம் பயப்படணும், இதுக்கப்புறம் அந்த பாண்டியன் வீட்டாளர் எல்லாருமே வந்து எங்க குடும்பத்துக்கு பயந்து கீழ்படிச்சு தான் நடக்கணும் அப்படி சொல்லிட்டு இதுக்கப்புறம் அந்த பாண்டியன் குடும்பம் எல்லாருமே வந்து நாங்க சொல்றதை கேட்டு எங்களுக்கு பயந்து தான் நடக்கணும் அப்படி சொல்லிட்டு குமார் வந்து ரொம்பவே ஆணவமா அரசிக்கிட்ட பேசிட்டு இருக்காரு. நீங்க கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா என்னைய கஷ்டப்படுத்துங்க, நீங்க என்னை அடிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, நீங்க மிரட்டினாலும் நான் பயப்பட போறதெல்லாம் கிடையாது, ஆனா எங்க குடும்பத்தை அவமானப்படுத்தணும் எங்க குடும்பத்தை கஷ்டப்படுத்தணும் நீங்க நினைச்சீங்கன்னா நடக்கிறதெல்லாம் பார்த்து நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படி சொல்லி அரசியுமே வந்து அவங்க பங்குக்கு மிரட்டி பாக்குறாங்க. சவுண்ட் வர வேலை எங்க வீட்டுல வச்சுக்காத, இது என்னோட வீடு, இது ஒண்ணும் உங்க வீடு கிடையாது அப்படி சொல்லிட்டு குமார் வந்து மறுபடியும் அரசியை மிரட்டிட்டு இருக்காரு. இப்படியே சண்டை போட்டுட்டு வீட்டுக்குள்ள போற குமார் வந்து பசிக்குதே சாப்பாடு எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே மாரியுமே வந்து குமாருக்கு சாப்பிடறதுக்காக சாப்பாடுலாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்ப மாரிய சாப்பாடு எடுத்து வைக்க விடாம தடுக்கிற குமார் வந்து நீ எதுக்குமா சாப்பாடு எடுத்து வச்சிட்டு இருக்க, அதான் எனக்கு அரசி எடுத்து வைக்கல, அரசி எங்க இருக்குன்னு சொல்லி கூப்பிடுறாரு. அரசிக்கு உடம்பு இல்லைன்னு சொல்லிச்சுடா, அது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி மாரியுமே சொல்லி பாக்குறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, இதுக்கப்புறம் அரசி பாத்துக்கும், அரசியை வந்து எனக்கு எடுத்து வைக்கட்டும் அப்படி சொல்லி மாரி அனுப்பிச்சு வச்சிடறாரு. மாரியுமே போய் அரசியை வந்து வர சொல்றாங்க. குமார் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நான் சாப்பாடு எடுத்து வச்சா சாப்பிட மாட்டான், நீ தான் வந்து எடுத்து வைக்கணும்னு சொல்றான், வந்து எடுத்து வைமா அப்படி சொல்லிட்டு மாரியுமே வந்து கிளம்பிடுறாங்க. காலையில தான் அப்பா முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்தினா, அப்பா மனசுக்கு கஷ்டப்படுங்கிறதுக்காக தான் எல்லா வேலையுமே பண்ணிட்டு இருக்கான், இவனுக்கு எதுக்கு நம்ம போய் சாப்பாடு எடுத்து வைக்கணும், இத்தனை வருஷம் அவனுக்கு நம்ம தான் சாப்பாடு எடுத்து வச்சிருந்தோமா, ஒரு சாப்பாடு கூட வேணால போட்டு சாப்பிட முடியாதா அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிற அரசி வந்து மாறி சொன்னதுமே மதிக்காம அவங்க பாட்டுக்கு பேசாம அங்கனுக்குள்ளே உட்காந்துக்கிறாங்க. ஆல்லே வெயிட் பண்ணி இருந்த குமார் வந்து ரொம்ப நேரமா அரசி வராதால டென்ஷனா அவருமே மேல கிளம்பிடுறாரு. அம்மா வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு போனாங்களா இல்லையா, சொல்லிட்டு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு, நான் எவ்வளவு நேரம் பசியோட உட்காந்துருக்கிறது, வந்து சாப்பாடு எடுத்து வைக்க போறியா இல்லையா அப்படி சொல்லி மிரட்டுறாரு. என்னால உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்க முடியாது, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்ததா எங்க அப்பா முன்னாடியே நீ அவமானப்படுத்திருப்ப, உனக்கு எதுக்கு நான் சாப்பாடு எடுத்து வைக்கணும், என்னால வர முடியாதுன்னு சொல்லி அரசியுமே பிடிவாதமா இருக்காங்க. நீ பிடிவாதமா இருந்தா அதே மாதிரி தான் நானும் பிடிவாதமா இருப்பேன், எனக்கு இப்ப இந்த இடத்துல சாப்பாடு வரணும் அப்படி சொல்லிட்டு பெட்ரூம்லயே டேபிள போட்டு குமார் உட்கார்ந்துறாரு. இப்ப சாப்பாடு எடுத்துட்டு வரையா இல்ல சவுண்ட் போட்டு வீட்ல இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டுமா அப்படி சொல்லி குமார் மிரட்டவும் வேற வழியே இல்லாம அரசியுமே வந்து குமாருக்கு தேவையான எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா கொண்டு போய் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அரசி என்னதான் தேவையானது எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சாலுமே ஒன் பை ஒன்னா குமார் வந்து தொடர்ச்சி அரசிக்கு வேலை சொல்லிக்கிட்டே இருக்காரு. மனசுக்குள்ள கோபத்தை வச்சுக்கிட்டு வெளியே எதையுமே காட்டாம குமார் சொல்ற வேலையெல்லாம் படிப்படியா ஒவ்வொன்னா அரசி செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அரசி எல்லாமே எடுத்து வச்சுட்டு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறப்ப மறுபடியும் குமார் வந்து பாண்டியன் குடும்பத்தை அசிங்கமா பேச ஆரம்பிக்கிறாரு. இது என்ன உங்க வீடு நினைச்சியா, இந்த முத்துவேல சக்தி வேலை காசுலயே பொருள்றவங்க, உங்க அப்பா அம்மா மாதிரி நாங்க சிக்கனமாலாம் இருக்க மாட்டோம், நாங்க எல்லாத்தையுமே தாராளமா தான் செலவு பண்ணுவோம், இது என்ன உங்க வீடு நினைச்சு எனக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறியா, எல்லாத்தையுமே அள்ளி போட்டு தட்டல அப்படி சொல்லிட்டு அரசியை நிக்க வச்சுக்கிட்டே வந்து பாண்டியனையும் கோமதியும் அவசியப்படுத்துற மாதிரி குமார் பேசிட்டு இருக்காரு. குமார் இப்படி பொறுமையா பேசிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் கேட்டு இருந்த அரசி வந்து இவனுக்கு இவ்வளவு தூரம் நம்ம வேலை செஞ்சுமே வந்து நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு தான் இருக்கிறான், இவன் இப்படியே விட்டோம்னா இவனோட ஆட்டம் அதிகமாயிட்டே தான் இருக்கும், இவனுக்கு இப்பயே பதிலடி கொடுக்கணும் அப்படி சொல்லி முடிவு பண்ற அரசி வந்து கொதிக்க இருக்கிற சாம்பார் எடுத்து அப்படியே குமார் மேல ஊத்திடுறாங்க. இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத குமார் வந்து வழி தாங்க முடியாம கத்த ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க தானே ஊத்து நீங்க, அதனாலதான் மொத்தத்தை எடுத்து உங்க மேல ஊத்தி
ஊத்திட்டேன், இப்ப நல்லா இருக்கா அப்படி சொல்லி அரசி வந்து ஒம்பளுக்கு ஆரம்பிக்கிறாங்க. வலி தாங்க முடியாம கத்துற குமார் வந்துட்டு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, ஏன் இப்படி எல்லாம் பண்ண, ஒரு வீட்ல இருக்க எல்லாரையும் உன்னை போட்டு வரேன் பாரு அப்படி சொல்லிட்டு வலி தாங்க முடியாம குமார் வந்து ரொம்பவே கத்த ஆரம்பிக்கிறாரு. குமாரோட சவுண்ட் கேட்டு முத்துவேலுமே அங்க வந்துடுறாரு. என்னடா ஆச்சு, ஏன் உடம்புல எல்லாம் ஃபுல்லா சாம்பாரா சிந்திருக்கு அப்படி சொல்லி முத்துவேலுமே கேக்குறாரு. அரசியுமே வந்து குமார சொல்ல வேண்டாம்னு சொல்லி தடுத்து பாக்குறாங்க. ஆனா அதையுமே மீறி குமார் வந்து அரசியை போட்டு விட்டுறாரு. இந்த அரசி தான் பெரியப்பா என் மேல சாம்பார் ஊத்திருச்சு, சாப்பாடு எடுத்து வைன்னு சொல்லி சொன்னேன், சாப்பாடெல்லாம் என்னால எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வைக்க சொன்ன குடும்பிக்கு என் மேல சாம்பார் ஊத்திருச்சு அப்படி சொல்லிட்டு தான் சைடு இருக்கக்கூடிய தப்பு எல்லாத்தையுமே மறைச்சிட்டு அரசி தான் கோவப்பட்டு சாம்பார் ஊத்திருச்சு அப்படிங்கிற மாதிரி முத்துவேல் கிட்ட சம்பந்தமே இல்லாம அரசியை போட்டு விட்டு இருக்காரு. இதனால டென்ஷன் ஆகிற முத்துவேலுமே வந்து அரசியை பிடிச்சு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இது என்ன உங்க வீடு நினைச்சியா, இந்த மிரட்டுற வேலை எல்லாம் உங்க வீட்டோட வச்சுக்கோ, குமார விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்த, அப்புறம் எதுக்கு குமார போட்டு இப்படி குடும்பம் பண்ணிட்டு இருக்கிற, உங்க குடும்பத்துக்கு பழி வாங்குறதா வேலையா, இப்படி எங்க வீட்டு ஆளுகளை கஷ்டப்படுத்தி பாக்குறதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமா அப்படி சொல்லிட்டு உண்மையிலேயே என்ன நடச்சுங்கிறத புரிஞ்சுக்காம முத்துவேலுமே வந்து அவர் பங்குக்கு பிடிச்சு அரசியை திட்டிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் முத்துவேல் இப்படி அரசியை திட்டிட்டு நிக்கிறப்ப பக்கத்திலே ரெண்டு குமார் வந்து அரசியை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. இதனால டென்ஷன் ஆகிற அரசி வந்துட்டு கழுத்துல இருக்க தாலியை டப்புன்னு கலட்டி அப்படியே முத்துவேல் கையில நீட்டிடுறாங்க. இந்த தாலியை அவர் கட்டிட்டாரு சொல்லிட்டு தானே நீங்க எல்லாம் இவனை இப்படி திட்டிட்டு இருக்கீங்க, எனக்கு நடந்த ஃபர்ஸ்ட் கல்யாணமே கிடையாது, குமார் என் கழுத்துல தாலி கட்டவே கிடையாது, குமார பழி வாங்கணுங்கிறதுக்காகவும் எங்க குடும்பத்தை அவமானப்படுத்தின உங்க குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காகவும் குமார் தாலி கட்டினதா பொய்ய சொல்லி இந்த தாலியை எடுத்து என் கழுத்துல நானே கட்டிக்கிட்டேன், நீங்க ஒண்ணு குமார் என்னை கல்யாணம் பண்ணதுக்காக சந்தோஷப்பட்டுக்காதீங்க, குமார் என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து எங்க குடும்பத்தை கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படணும் தானே நீங்க இத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க, அது எதுவுமே நடக்காது, எங்க வீட்டு ஆளுகளையும் ஊர்க்காரங்களையுமே நான் நம்ப வச்சிட்டேன், நீங்களே வந்து குமார் தான் எனக்கு தாலி கட்டினா அப்படிங்கிற சொல்லப்ப நம்பிட்டீங்க, நான் ஒன்னும் குமாரோட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக அந்த தாலி எடுத்து என் கழுத்துல நானே கட்டிக்கல, குமார் எப்படி என்ன அவமானப்படுத்தி எங்க குடும்பத்தை அவமானப்படுத்தி ஊர்க்காரங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க வச்சானோ அதே மாதிரி இந்த குமாரை அசிங்கப்படுத்தி உங்க எல்லாரையுமே அசிங்கப்படுத்தி எங்க அம்மா அப்பாவை எப்படி இத்தனை வருஷமா நீங்க கஷ்டப்படுத்துறீங்களோ அதே மாதிரி உங்க குடும்பத்தையுமே நான் கஷ்டப்படுறதுக்காக தான் இங்க வந்திருக்கிறேன், நான் ஒன்னும் குமாரோட சேர்ந்து வாழ்றதுக்காக வரல, இதுக்கப்புறம் தான் அந்த பாண்டியன் மக அரசி யாருங்கிறத நீங்க பார்க்க போறீங்க அப்படி சொல்லிட்டு ரொம்பவே தைரியமா வந்து அரசி வந்து கொஞ்சம் கூட பயப்படாம முத்துவேலை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அரசி இப்படி எல்லாம் பேசுறத பார்த்துமே குமாரே பயந்து போயிடுறாரு. அரசி சொல்றதெல்லாம் உண்மைதானா, நீ அரசி கழுத்துல தாலி கட்டி அப்படி சொல்லி குமார் பார்த்து முத்துவேலுமே கேள்வி கேட்கிறாரு. பதில் எதுவுமே சொல்லாம குமார் அமைதியா இருக்கிறப்ப முத்துவேலுக்குமே புரிஞ்சிருது. அரசியோட இந்த துணிச்சலை பார்த்து முத்துவேல் வந்து அடுத்து என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சுட்டு நிக்கிறாரு. கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து ஒட்டுமொத்த முத்துவேல் குடும்பத்தோட ஆட்டத்துக்கு முடிவு கட்டுற மாதிரி அரசி ஒவ்வொரு பதிலடியா கொடுக்க போறத பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க.